அணைத்துக் கொண்டு இன்னும் 500 பெரியவர்கள் திரள நாள் முழுக்க காலை முதல் இரவு 7 மணி வரை உண்ணாநிலை மேற்கொண்ட போது நான் எந்த உண்ணாவிரத போராட்டத்திலும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க மாட்டேன். அது எத்தனை மணி நேரம் ஆனாலும் அது என்னுடைய பழக்கம். அது தவறுதான், சிறுநீரகங்களை பாதிக்கக்கூடியதுதான். 4 நாட்கள் அப்படி உண்ணாவிரதம் இருந்த காரணத்தால் தான் சமூக நீதியின் காவலர் விஸ்வநாத் பிரதாப் சிங் 2 சிறுநீரகங்களும் பாழ்பட்டு அதற்கு பிறகு புற்றுநோய் தாக்க அவர் எல்லோரையும் கண்ணீர் விட வைத்துவிட்டு மறைந்தார். ஆகவே தண்ணீர் குடிக்க வேண்டும் தான். ஆனால் அந்த தண்ணீரை பருகுகின்ற போது புகைப்படம் எடுக்கின்றவர்கள் இந்த டம்ளரில் என்ன இருக்கிறது, ஒருவேளை படரசமாக இருக்கலாம், களைப்பை போக்கிக் கொள்வதற்காக இவர் அதை பருகிக் கொண்டிருக்கிறார் என்று வேண்டுமென்றே ஒரு செய்தியை பரப்பலாம். சந்தேகத்துக்கு இடமின்றியே வாழ்ந்துவிட வேண்டும் என்று என் வாழ்க்கையில் இந்த 81வது வயது வரை 62 ஆண்டுகள் என் பொது வாழ்க்கையில் என்னோடு இருக்கக்கூடிய கழக கண்மணிகள், என்னோடு இருக்கக்கூடிய கழகத்தின் அடிமட்ட தொண்டர்கள் எந்த கட்டத்திலும் வெட்கப்பட்டு விடக்கூடாது, அவமானப்பட்டு விடக்கூடாது. 4 பேரினுடைய கிண்டலுக்கும் பரிகாசத்திற்கும் என் தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காகவே நான் சில முடிவுகளை மேற்கொண்ட காரணத்தால் என் தாயாரும் அப்படி தண்ணீர் பருகாமலே அமர்ந்திருந்து அதன் விளைவாக அவர் உடல் நலம் பெரிதாக நலம் குன்றி சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு நான் ஒரு இரவு பொழுதிலே 10 மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்த போது பேச முடியாமல் என்னை பார்த்து கையை காட்டி என்னை வா வா என்று அழைக்க அருகிலே சென்ற போது அவர் அப்படியே சற்று மயங்கி அந்த படுக்கையிலே விழுந்து விட்டார். இரவு 10 மணி. நானும் என் துணைவியாரும் என் அன்னை மாரியம்மாளை அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு போன போது அவர்கள் உடனடி சிகிச்சை தந்து அவருக்கு உணர்வு வர செய்து அதற்கு பிறகு என்னை அழைத்து சொன்னார்கள், உங்கள் தாயாருக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது, சர்க்கரை நோய் இருக்கிறது, அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டது மிகப்பெரிய தவறு. இனி எந்த கட்டத்திலும் அவர்கள் இந்த உண்ணாநிலை என்கின்ற போராட்டத்தை நடத்தக்கூடாது. அவர்களுடைய ஆயுள் இன்னும் சிறுகாலம் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட போராட்டத்தில் அவர் ஈடுபடக்கூடாது என் இடத்திலே சொல்ல, நான் என் தாயிடத்திலே அதை அப்படியே வற்புறுத்தி சொல்ல, ஆனால் சசிபெருமாள் என்ற அந்த மாமனிதர் காங்கிரஸ் கட்சியிலே உழைத்தவர், இந்த நாட்டிலே மதுக்கடைகள் இருக்கக்கூடாது, இந்த நாட்டிலே டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது, இந்த நாட்டிலே சாராய கடைகள் இருக்கக்கூடாது, அது தாய்மார்களினுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறது. கணவன் குடிக்கிறான், அதை பார்த்து மகன் குடிக்கிறான், குடும்பமே நாசமாகிறது, அவர்கள் உயிர்களும் சீக்கிரம் போய்விடுகிறது என்று அழுது கதறுகிற தாய்மார்களை நினைத்து நாடெங்கும் சுற்றி வந்த சசி பெருமாள் மாமேதை அப்துல் கலாம் மறைந்த மறுநாள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்று அங்கே மார்த்தாண்டத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அந்த உயர்ந்த மின்சார டவர் கோபுரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு கையிலே அவர் பேசுவதற்கும் ஒரு ஒலிவாங்கி வைத்துக் கொண்டு மதுக்கடைகளை அகற்றுங்கள் தமிழ்நாட்டிலே தமிழர்களே என்று சொல்லி அவர் குரல் கொடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் காவல்துறையினர் அதை எப்படி தடுத்து நிறுத்தியவரை கீழே இறக்குவது என்று அழைத்த போது நான் வரமாட்டேன் என்று சொன்னார். காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் அந்த கோபுரத்திலே ஏறி அவர் மீது வடம் போன்ற விவசாயிகள் பயன்படுத்துகின்ற வடம் போன்ற ஒரு கயத்தை அவருடைய உடல் முழுக்க சுற்றி நாங்கள் கீழே இறக்குகிறோம் என்று இறக்குகிற போது அந்த கயிறு
நான் போகிற போது மார்ச்சுரியிலே, மருத்துவமனையின் மார்ச்சுரியிலே நெல்லை நிஜாமிடம் சொல்லி நல்ல ஆகிரியுள்ள அவருக்கு பொருத்தமான ஒரு கதர் சிப்பாவும் கதர் வேட்டியும் கதர் துண்டும் நான் வாங்கிக் கொண்டு போய் அவருடைய உடைகள் எல்லாம் மிகவும் நாசம் அறிக்கை கொடுத்துவிட்டு காலை 10 மணிக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அன்றைய மாவட்ட செயலாளர் DRR செங்குட்டுவன் ஏற்பாடு செய்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு நானும் சென்று கலந்து கொண்ட போது எனக்கு தகவல் வந்தது, கிராமத்தில் உங்கள் தாயார் உண்ணாவிரதம் இருக்கிறாராம். உங்கள் தம்பி ரவிச்சந்திரன் 37 விடுதலை புலிகளை காயமுற்றவர்களை வீட்டிலே வைத்திருந்து 1 வருட காலம் கழிக்கப்பட்டு வீட்டிலே வைத்திருந்து என் தாயார் 37 பேருக்கும் 3 வேளை இருந்த 1 வருடம் சமைத்து போட மருத்துவர்களை அழைத்துக் கொண்டு வந்து காயமுற்றவர்களுக்கு தம்பி சிகிச்சை தர அதற்கு பிறகு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஒரு வாடகை வீட்டை பிடித்து அங்கே சென்று அவனும் அவனது துணைவியாரும் தங்கிக் கொண்டு சிகிச்சை பெற்று சென்று முழங்காலுக்கு கீழே 2 கால்கள் கிடையாது. இப்படி ஒரு உருவத்தை ஒரு நிமிடம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அந்த உருவத்தை ஒவ்வொரு நாளும் காலையில் என் தம்பி ரவிச்சந்திரன் கைகளில் ஏந்திக் கொண்டு சென்று கழிப்பிடத்திலே கழிவறையிலே உட்கார வைத்து அவனே தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்தி மீண்டும் கொண்டு வந்து உணவு அருந்துவதற்காக உட்கார வைத்து இப்படி இருந்த அவன் காவல்துறை வருகிறது, அவர்களை கைது செய்கிறது. வீட்டிலே தம்பி தன்னுடைய மனைவியை ஊருக்கு அனுப்பிவிட்டான் தெரிந்து பணவேசம் டிஎஸ்பி சொன்ன காரணம் தான். அவரோடு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை கோர்ட்டிலே கொண்டு போய் நிறுத்தப்பட்ட போது நீதிபதி கேட்டார், தடை செய்யப்பட்ட தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்களை உங்கள் வீட்டில் எப்படி வைத்திருக்கலாம், சட்டப்படி அது குற்றம் தானே என்று கேட்க என்னுடைய இளவல் ரவிச்சந்திரன் அது குற்றம் அல்ல, சட்டப்படி குற்றமாக இருக்கலாம், என் மனச்சாட்சியின்படி மனிதாபிமானத்தின்படி நான் செய்தது குற்றம் கிடையாது, நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் விதித்துக் கொள்ளுங்கள் என்று நீதிமன்றத்திலே அவன் முழக்கமிட்ட காரணத்தால் என் ஆர்வீர் அண்ணன் சேலம் சிறைச்சாலையிலே விசா கைதியாக என்னோடு இருந்தாரே கோசி மணி, திமுக கழகத்தினுடைய வைரத்தூண், அவர் அறிவாலை தாழ்வாலயத்திலே சொன்னார், டேய் உன்னுடைய புகழ், உன்னுடைய கீர்த்தி, உன்னுடைய தியாகம் எல்லாம் உன் தம்பி ஒரு வாக்குமூலத்திலே உன்னை தூக்கி எறிந்துவிட்டு அவன் உயரத்துக்கு சென்று விட்டான் என்று சொன்னாரே. அந்த நாளை நான் எண்ணி பார்க்கிறேன். அதே போல தம்பி ரவிச்சந்திரன் கொடுத்த தகவலின் பேரில் அங்கே போன போது இரவு 9:30 மணி, அப்பொழுதும் உண்ணாவிரத நிலையிலேயே என் தாயார் உட்கார்ந்திருந்தார். நான் வருந்தினேன். அப்பல்லோ ஆஸ்பத்திரியிலே சொன்னதை மறந்து விட்டீர்களா அம்மா, ஏன் இப்படி செய்தீர்கள் என்ற போது அந்த சின்ன பச்சை குழந்தைய படுவாதிகள் 5 குண்டு போட்டுல கொண்டு இருக்கான். அதை நான் போஸ்டர்ல பார்த்தேன், என் மனசு தாங்கல, அதுக்காக அப்ப உண்ணாவிரதம் இருந்தேன். இப்பொழுது நீ நேற்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறாயே தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று. நான் உண்ணாவிரதம் இருக்காவிட்டால் எல்லோரும் எப்படி வருவார்கள்? யார் வருகிறார்களோ வரவில்லையோ நான் உண்ணாவிரதத்துக்கு போவேன் என்று முடிவெடுத்து நம் ஊர் தாய்மார்களை திரட்டினேன் என்று சொன்னார். அதற்கு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு டாஸ்மாக் கடை மூடப்பட்டு விட்டதென்றார்கள். நான் இனி நல்ல வேளை பஞ்சாயத்து போர்டிலே தம்பி தீர்மானம் போட்டிருக்கிறான், டாஸ்மாக் கடை எங்கள் ஊருக்கு வேண்டாம் என்று அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் நான் நினைத்துக் கொண்டிருந்த போது காலை 9 மணிக்கு 500 போலீஸ்காரர்களை கொண்டு வந்து டாஸ்மாக் கடையை சுற்றி நிறுத்திவிட்டு டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து காவல் இருக்கிறார்கள் என்றவுடன் ஊரூராக போகிறேன், வீதி வீதியாக போகிறேன். இந்த மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லி நான் நடந்த
உச்சி வெயிலில், உச்சந்தலையை விளக்கின்ற கொடும் வெயிலில், காடுகளிலே, வயல் ஓரங்களிலே, களரிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை தாய்மார்கள் நான் வருவதும் என்னோடு ஆயிரக்கணக்கானவர்கள் வருவதையும் கண்டு போட்ட வேலையை அப்படியே விட்டுவிட்டு நெடுஞ்சாலையில் வந்த அந்த நெருப்பு வெயிலில் மணிக்கணக்காக காத்திருந்து நான் வருகிற போது என்னை பார்த்து கையெடுத்து வணங்கி என் கைகளை பற்றி கொண்டு எங்கள் குடும்பங்கள் எல்லாம் வீணாகின்றன இந்த மதுக்கடைகளா, நீங்கள் இப்படி வேகாத வெயிலில் யார் பெற்ற பிள்ளையோ இப்படி நீங்கள் நடந்து வருகிறீர்கள் என்று எனக்கு நன்றி சொன்னார்களே. அதை எண்ணி பார்த்தாலும் அடுத்த 5வது மாதம் என் தாயார் மாரியம்மாள் மறைந்து விட்டார், உயிர் இழந்து விட்டார். எத்தனையோ ஊர்களில் தாய்மார்கள் உங்கள் தாயார் கொடுத்த ஊக்கத்தினால் நாங்கள் மதுக்கடைகளை எதிர்த்து எங்கள் ஊரிலே முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னதுண்டு. ஆகவே அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் சிறைச்சாலையில், வேலூர் சிறைச்சாலையில் புடா கைதியாக அடைபட்டு கிடந்த வேளையில் நவம்பர் மாதம் கொட்டும் பனியும் குளிரும் காலை பொழுது விடிந்தால் எதிரே வருகிறவர்கள் முகம் அடைக்கப்பட்டவுடன் கலைஞர்கள் அறிக்கை விட்டார், ஆயிரக்கணக்கான இரவோடு இரவாக நீங்கள் மதுரைக்கு கொண்டு சென்று மாஜிஸ்ட்ரேட் உத்தரவுப்படி அங்கிருந்து வேலூர் சிறையிலே கொண்டு வந்து அடைத்திருக்கிறீர்களே, ஒரு மனிதாபிமானத்தோடு அவனுக்கு ஒரு மின் விசிறியாவது அந்த அறைக்குள்ளே நீங்கள் அமைக்க வேண்டாமா என்று அப்பொழுது நான் வெளியே எறிவேன் என்று சொன்னவுடன் அவர் மிகுந்த வருத்தத்தோடு தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்று எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அதே நிலையில் தான் அந்த நவம்பர் மாத குளிர் தாங்க முடியாமல் என்னுடைய அறையினுடைய அந்த கதவுக்கும் ஒரு சாக்கு துறையினாலே தொங்க விட்டு இந்த கொசுவத்தியை உள்ளே வைத்து அதை நான் பயன்படுத்திக் கொண்டிருந்த காரணத்தால் இரவெல்லாம் அந்த குசுமத்தினுடைய புகையை சுவாசித்து தாங்க முடியாத இருமல் எனக்கு ஏற்பட்டு என்ன மருந்து கொடுத்தாலும் கட்டுப்படாமல் 2 மாத காலம் நான் அவதிப்பட்ட போது டாக்டர் கலாநிதி என்னை பார்க்க வந்தவர் 2 மாதமாக கொடுத்த எந்த மருந்தும் உங்களுக்கு பயன் தரவில்லை, ஒருவேளை டிபி உங்களை அட்டாக் பண்ணி இருக்கலாம், இங்கே எக்ஸ்ரே வசதி ஜெயிலில் கிடையாது, நீங்கள் வெளியிலே முதலில் we will rule out என்றார். நான் சொன்னேன், டாக்டர் கலாநிதி, நான் இந்த ஜெயிலை விட்டு எக்ஸ்ரே எடுப்பதற்கு ஜிஹெச்சுக்கு செல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒருவேளை எனக்கு அப்படி என்புரிக்கு நோயினுடைய அடையாளம் இருந்தால் அந்த எக்ஸ்ரேயில் தெரிய நீங்கள் மக்களிடம் போய் செய்திகளை சேர்ப்பீர்கள் என்று சொன்னார். அந்த கழக கண்மணிகள் தான் இந்த முல்லை பெரியார் போராட்டத்திற்கு நான் அழைத்த போதெல்லாம் வந்தவர்கள். இங்கே உண்ணாநிலை போராட்டம் 4 முறை நடத்தினேன். மதுரையில், நான்மாடக்கூடலில் 4 உண்ணாவிரத போராட்டங்கள் முல்லை பெரியாறு அணையை காப்பதற்காக பூமிநாதன் ஏற்பாடு செய்ய பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட 4 உண்ணாவிரத போராட்டங்கள் அனைத்திலும் வந்து அமர்ந்திருந்தவர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த முல்லை பெரியாற்றை பாதுகாத்து தந்த என் சகோதரர் அன்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய கே அப்பாஸ் அவரை முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமகிருஷ்ணன் முதலாக என்னிடம் அழைத்துக் கொண்டு வந்தார். நான் முல்லை பெரியாருடைய வரலாற்றை கேட்டேன். அத்தனை புள்ளி விவரங்களையும் தாய்மார்களுக்கு வயசு 80க்கு மேல் ஆயிடுச்சு. அவங்க இதுக்கு மேல இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அவங்க முதல்ல யோசிச்சு வராம இருக்கணும். ஏன்னா எனக்கு நண்பர்களை விட எதிரிகள் ரொம்ப அதிகம். உடனே புகைப்படம் எடுத்து வைகோ பேச ஆரம்பித்தார். கூட்டம் கலைந்து போய்விட்டது என்று அந்த காலி நாற்காலிகளை பார்த்து பத்திரிகையிலே போடுவார்கள். கடந்த காலங்களில் இதுதான் நடந்திருக்கிறது. எனவே என் அன்பு தாய்மார்களே, நீங்கள் வீடுகளிலேயே இருந்து கொண்டு உங்கள் சகோதரன்
உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் கருதுகிற இவன் பேச்சை வீடுகளிலே இருந்து கேளுங்கள். இப்பொழுதும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேடைக்கு முன்னாலே வந்து அமர்ந்து விட்டு 1 மணி நேரத்துக்கு மேல் அவர்கள் விடைபெற்று செல்லுகிற போது நான் அனுபவத்தை சொல்லுகிறேன். ஊடகங்களும் புகைப்பட கலைஞர்களும் ஏடுகளும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைவாடி திட்டி தீர்ப்பது என்பதையே கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில ஏடுகள் என்னவெல்லாம் போடுகிறார்கள். ருஷ்ய நாட்டிலே இந்த தமிழ்நாட்டிலே இருந்து போய் மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிஷோர் சரவணன் என்ற இளைஞனை ஆயுதபாணியாக மாற்றி உக்ரைன் யுத்தத்துக்கு ரஷ்யா அனுப்ப போகிறது என்று தெரிந்து அந்த இளைஞருடைய தாயும் தந்தையும் கதறி அழுது ஒவ்வொரு தலைவர் வீட்டுக்கும் சென்று என் பிள்ளையை காப்பாற்றுங்கள், ரஷ்யாவிலே அவனை சண்டைக்கு அனுப்ப போகிறார்களாம், உக்ரைனிலே அவனை கொண்டு விடுவார்கள் என்று கதறி அழ எல்லா தலைவர்கள் வீட்டுகளுக்கும் சென்று எல்லா எம்பிக்கள் வீடுகளுக்கும் சென்று அதை போல திருச்சிராப்பள்ளியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறானே இன்றைக்கு சிலரால் பிரச்சனையாக்கப்படுகின்ற துரை வைகோ அவனையும் போய் பார்த்திருக்கிறார்கள். அவன் உடனே அவர்களிடம் புள்ளி விவரங்களை பெற்றுக்கொண்டு வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இந்த இளைஞர் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே இருந்து 100 பேர் ரஷ்யாவிலே மருத்துவக் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உக்ரைன் யுத்தத்துக்கு ரஷ்யாக்காரன் அனுப்ப போகிறார். அவர்கள் செத்து மடிவார்கள். அனைவரையும் விடுவித்துக் கொண்டு வர வேண்டும் நீங்கள் என்று சொல்லி வெளிவிவகார செயலாளரை 4 முறை சந்தித்து ஒரு வெள்ளிக்கிழமை மாலை என்னை சந்திப்பதற்கு நேரம் கொடுங்கள் என்று இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பிவிட்டு சனிக்கிழமை சென்னை வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு டெல்லி சென்று திங்கட்கிழமை 10:30 மணிக்கு அவருக்கு தகவல், இன்று மாலை பிற்பகல் 3 மணிக்கு உங்களை நரேந்திர மோடி சந்திக்க விரும்புகிறார் என்று சொல்ல இவன் 3:30 மணிக்கு அங்கே நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து 25 நிமிடம் அவர் தன் நேரத்தை செலவழிக்க இந்த இளைஞரை காப்பாற்றிக் கொடுங்கள், நான் வெளிவிவகார மந்திரியிடம் பேசிவிட்டேன், நீங்கள் புதினிடம் பேசுங்கள், ரஷ்ய அதிபரிடம் பேசுங்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே மகாராஷ்டிராவிலே இருந்த ஒரு குடும்பம் இதை தெரிந்து கொண்டு என்னை தொலைபேசியில் அழைத்து நாங்கள் உங்களை பார்க்க வருகிறோம், எங்கள் மகனும் ரஷ்யாவிலே இருந்து உக்ரைனுக்கு அனுப்பப்படலாம் என்று சொல்ல நீங்கள் உடனடி நடவடிக்கை எடுங்கள் என்று பேச அவர் செயலாளரை அழைத்து நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீர்களோ இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அதை மீண்டும் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் போய் தான் எடுத்துக்கொண்ட முயற்சியையும் பிரதமர் சொன்னதையும் தெரிவிக்க மறுநாள் இங்கே ஒரு பத்திரிகை 8 கால செய்தி கொடுக்கிறது. மதிமுக அணி மாறுகிறது, மதிமுக கூட்டணி விட்டு வேறு கூட்டணிக்கு போகிறது. அதற்காகத்தான் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியை திருச்சி எம்பி சந்தித்திருக்கிறார். நான் அதுக்கு கவலைப்படவில்லை. 2 நாள் கழித்து ஒரு நடிகர் பொழுது எம்பி ஆகியிருக்கிறாரே அவர் போய் பிரதமரை பார்த்தாரே, ஏன் நீங்கள் அவரை பற்றி எழுதவில்லை? 2 நாள் கழித்து டாக்டர் கலைஞரின் அருமை மகள் நாடாளுமன்றத்திலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் கனிமொழி நரேந்திர மோடியை போய் பார்த்து 10 நிமிடம் பேசிவிட்டு வந்தாரே, அவர் எதற்காக பார்த்தார் என்று உங்கள் பத்திரிகையில் நீங்கள் ஏன் எழுதவில்லை? ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி, ஊருக்கு இழைத்தவன் வைகோ, ஊருக்கு இழைத்த கட்சி மறுமலர்ச்சி திமுக. அதனால் இப்படி உங்களால் எழுத முடிகிறது. நான் எவரையும் என்றைக்கும் விமர்சித்தது கிடையாது, பத்திரிகை பலம் இல்லை என்று கவலைப்படுவது கிடையாது, எனக்கு 8 கால செய்தி வர வேண்டும் என்று நான் ஏங்கியது கிடையாது. பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுப்பதற்கு என்னிடத்திலே தனவந்தர்கள் கிடையாது, என்னிடத்திலே செல்வந்தர்கள் கிடையாது. எல்லாம் கொள்கை லட்சியம் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணின் மணிகள். அதனால் தான் சொன்னேன், அந்த போட்டி பொதுக்குழுவிலே கலந்து கொள்ள வேண்டும் 4 லட்சம் பிடியுங்கள் என்ற போது அந்த வீட்டு தாய்மார்கள் விளக்கமாற்றால் அடிப்போம் வெளியே போங்கள் என்று வந்து சந்தித்தவர்களை விரட்டி அடித்து
அந்த போட்டி பொதுக்குழுவில் 65 பேர் தான் கலந்து கொண்டார்கள். 1285 பொதுக்குழு உறுப்பினர்கள் நான் நடத்திய பொதுக்குழுவுக்கு வந்து அபிடவிட் கொடுத்துவிட்டு ஒவ்வொருவரும் வீடியோவுக்கு முன்னாலே தோன்றி கருத்தை பதிவு செய்துவிட்டு அத்தனையும் திரட்டிக் கொண்டு போய் நான் தேர்தல் கமிஷனரிடம் ஒப்படைத்தேன். வைகோ பொதுச் செயலாளராக இருக்கிற கட்சிதான் உண்மையான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று தேர்தல் ஆணையம் தீர்ப்பளித்தது. ஆகவே இந்த கட்சியை பாதுகாத்தது யார்? நான் அல்ல. இந்த கட்சியை ஆபத்துக்களிலிருந்து காத்துக் கொடுத்த காவலன் யார்? வைகோ அல்ல. என் கண்ணின் மணிகளாகிய பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய நகர செயலாளர்கள், அவர்கள் இந்த கட்சியை காப்பாற்றினார்கள். அவர்கள் பாதச்சுவடுகளை பற்றிக் கொண்டு நான் என் சிரத்தை வைத்து நன்றி தெரிவிக்கிறேன் இந்த கட்சியை காப்பாற்றிய அந்த காவல் தெய்வங்களுக்கு. அவர்கள்தான் மறுமலர்ச்சி திமுகவை பாதுகாத்துக் கொடுப்பவர்கள், இனியும் பாதுகாக்க போகிறவர்கள். இனியும் மக்கள் மன்றத்திலே ஒரு இளைஞன் ஓடி வந்தான் மேடைக்கு, தேனியில்லை. 2 நிமிடம் எனக்கு பேச அனுமதி கொடுங்கள். நேரமாகிவிட்டது. பொழுது இரவு 7 மணி ஆகிறது. காலை 9 மணியிலிருந்து உண்ணாவிரதம் நடக்கிறது. ஆகவே உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்க கழகத்தினுடைய இன்றைய துணை பொதுச் செயலாளர் திருவள்ளாபுரம் ராஜேந்திரனிடம் கொடுத்து இந்த கடிதங்களிலே கோரிக்கைகளிலே எதது முக்கியம் என்று பார்த்து எனக்கு சொல்லுங்கள் என்று அவரிடம் கொடுத்தேன். மறுநாள் அவர் என்னை சந்தித்து எல்லா சாதாரண கடிதங்கள் தான், ஒவ்வொன்றும் வேலை வாய்ப்பு கேட்டிருக்கிறார்கள், ஆனால் ஒரே ஒரு கடிதம் என்னை உலுக்கிவிட்டது, அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார். அந்த கடிதம் நான் சங்கொலி ஏட்டிலே வெளியிட்டிருந்தால் இந்த மக்கள் மன்றத்தில் நான் வாசிக்க கொடுக்கிறேன். ஜெயபிரகாஷ் நாராயணன் அவரது பெயர். மேடையில் அந்த பெயரை சொன்னவுடன் நான் சொன்னேன், இந்திய உபகண்டம் போற்றுகின்ற உத்தம தியாகியின் பெயரை உன் பெற்றோர் உனக்கு சூட்டியிருக்கிறார் என்று சொல்லி அவன் எழுதுகிறார். தமிழ் இனத்தின் தற்காப்பு கேடயம் ஐயா அவர்களுக்கு உயிரிகள் உன்னத தமிழரின் பயிர் காக்கும் பகீரத முயற்சிக்கு தமிழ் இனத்தின் தலை தாழ்ந்த வணக்கம். தங்களின் தோற்றமும் தமிழ் காக்கும் சீற்றமும் உலகளாவிய தங்களின் ஏற்றமும் உன்னதம் பெருக. உலகத்து மொழியெல்லாம் உங்களின் தமிழ் முன்னே கலகத்தில் திக்குண்ட கடைகள் போல பொடிபடுவே. செயல் ஒன்றே சிறந்த சொல்லென்று சொல்லுகின்ற தேசமெல்லாம் சீருகின்ற செயலோரே. அல்லும் பகலும் அடாது உழைத்திடினும் சொல்லும் செயலும் நேர்கண்ட பெரியாரே. முல்லை பெரியாரை முறை செய்ய கர்ஜிக்கும் எல்லை காத்திடும் எங்களின் தமிழ் சிங்கம். வாழ்கவே வாழ்கவென்று வாழ்த்திடவோர் வயதில்லை தாழ்ந்துவிடா தமிழ்மானம். உணர்ச்சி வயப்பட்டேன். இவ்வளவு உணர்ச்சியோடல்லவா அந்த மேடை கண்டித்து வந்திருக்கிறார். அவரை 2 நிமிடம் பேச விட முடியவில்லையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் டெல்லிக்கு பாராளுமன்றம் செல்ல சுப்ரீம் கோர்ட்டிலே ஸ்டெர்லைட் வழக்கை நடத்த வேண்டும் என்று தேவதாசோடு போகிறேன். இந்த பிரச்சனைக்காக தீக்குளித்திருக்கிறான் அந்த இளைஞன். நான் அவனை பார்க்க வேண்டும் என்று நான் உள்ளே சென்று பார்த்தபோது கண்கள் விரிய திறந்து கொண்டு கண்கள் கருகவில்லை. தம்பி, ஏனப்பா இப்படி தீக்குளித்தாய்? உயிரோடு இருந்து நீ போராட வேண்டாமா? நான் வாழ்க்கையில் ஒரு ஈழத்து பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று 5 ஆண்டு காலமாக நீ திருமணம் செய்து கொள்ளவில்லையாமே, நீ ஏனப்பா இப்படி தீக்குளித்தாய் என்று சொன்னபோது அதற்கு பதில் சொல்லாமல், ஐயா உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் கலிங்கப்பட்டி கிராமத்துக்கு என்னை அழைத்துக் கொண்டு போங்கள். தைப்பொங்கலுக்கு தைப்பொங்கல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உங்கள் வீட்டுக்கு வருவார்களாமே, எல்லோருக்கும் உணவருந்த வைப்பீர்களாமே. இது தலைமுறை தலைமுறையாக உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற வழக்கமாமே. என்னை கலிங்கப்பட்டி தைப்பொங்கலுக்கு வருகிற தைப்பொங்கலுக்கு அழைத்துக் கொண்டு போவீர்களா என்று கேட்டார். நிச்சயம் உன்னை அழைத்துக் கொண்டு போயிடா என்று சொல்லிவிட்டு வந்தேன். வந்த 2ஆம் நாள் நான் டெல்லிக்கு செல்லுகிறேன். தகவல் வருகிறது, ஜெயபிரகாஷ் நாராயணன் இறந்து போனார் என்ற செய்தி வருகிறது. நான் அடுத்த விமானத்தை பிடித்து சென்னை வந்து மதுரை விமானத்தை பிடித்து
அன்று மதுரைக்கு வந்து மின்னல் வேகத்தில் காரில் தேனிமா நகரத்துக்கு வந்தபோது ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய சடலம் வைக்கப்பட்டிருக்கிற வீட்டுக்கு முன்னாலே பெரும் கூட்டம். நேரு சிலைக்கு முன்னா மேலே ஒரு 10-20 இளைஞர்கள் கையிலே சம்மட்டிகளோடு இந்த நேரு சிலையை உடைக்காமல் போக மாட்டோம். டிஎஸ்பி என்னிடம் வந்தார். இந்த இளைஞர்களை எங்களால் தடுக்க முடியவில்லை, நீங்கள் தான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும், ஜவஹர்லால் நேரு சிலையை நீங்கள் காப்பாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது நான் அந்த சிலைக்கு அருகிலே போகிற போது அப்பொழுது இந்த பகுதியிலே பிரச்சனை நேருவால் ஏற்பட்டது அல்ல. பண்டித நேரு அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் உலக மகா உத்தமரியினுடைய வழித்தோன்றல். 8 வருடம் பிரிட்டிஷ் சிறையிலே இருந்தவர். தமிழர்களின் பெருமையை நான்கிலும் அறிய செய்தவர். ரோஜாவின் மன்னர் என்று கவிஞர் கண்ணதாசனால் வர்ணிக்கப்பட்டவர். அவர் சிலையை உடைக்காதீர்கள் தம்பிகளே என்று நான் கேட்ட மாத்திரத்தில் அண்ணன் வைகோ சொல்லிவிட்டார், அதை கேட்பதுதான் சரி என்று அத்தனை பேரும் சிலையை விட்டு கீழே இறங்கினார்கள். அதற்கு பிறகு அந்த பூத உடலை சுமந்து கொண்டு நாங்கள் சுடுகாட்டிலே கொண்டு போய் வைத்து எரியூட்டியதற்கு பின்னர் நான் திரும்பி சென்றேன். சில நாட்கள் கழித்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக நான் வந்தேன். தேனியிலே வேனில் நின்றவாறே பேசிவிட்டு புறப்பட இருந்த நேரத்தில் சற்று தொலைவிலே ஒரு சகோதரி தன் பக்கத்திலே ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு கையிலே ஒரு காகிதத்தை பெட்டிஷனை வைத்துக் கொண்டு நிற்பதை பார்த்து நான் ஓட்டுநரை வண்டியை ஓட்டாதே நிறுத்து என்று சொல்லிவிட்டு அந்த சகோதரியை இங்கே அழைத்து வாருங்கள் என்றேன். பக்கத்திலே வந்தார். அம்மா, என்ன உங்களுக்கு வேணும்? நான் ஜெயபிரகாஷ் நாராயணனின் அண்ணன் மனைவி. என் கணவர் இறந்து விட்டார். எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. இதை படிக்க வைக்கவும் வேண்டும். எந்த பொருளாதார வசதியும் இல்லை. நீங்கள் எப்படியாவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற போது, நீங்க வீட்டுக்கு போங்கம்மா, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு கல்லூரியிலே படிப்பதற்கு இடம் வாங்கி கொடுத்து அந்த 4 ஆண்டு காலமும் கட்டணத்தையும் செலுத்தி வெண்ணிலா என்ற பெயர் கொண்ட அவள் தாயாருக்கு கடிதமும் அனுப்பி அவர்கள் 4 வருடங்கள் கழித்து மீண்டு வந்து அவர் அந்த பெண்ணை ஒரு வேலைக்கும் சேர்த்து திருமணத்துக்கும் நானே போய் தலைமை தாங்கி இன்று அந்த குடும்பம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்காவது இதை நான் விளம்பரம் செய்திருக்கிறேனா? ஜெயபிரகாஷ் நாராயணின் அண்ணன் மனைவி விதவையாகி போன அந்த சகோதரிக்காக அவன் தியாகம் செய்தான். இந்த முல்லை பெரியாருக்காக அந்த தியாகத்தை நினைத்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொடுக்க வேண்டும் என்று மனிதாபிமானத்தின் அடிப்படையிலே எப்படி மீனவர்கள் 4 பேர் கொல்லப்பட்ட போது எல்லா வீட்டுக்கும் நான் சென்றேன். மற்றவர்கள் ஓட்டு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை. 2018 நான் அங்கேயும் சென்றேன். தங்கச்சி படத்துக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் என்னும் பின்னால் வந்தார்கள். 3 வீடுகள் பார்த்துவிட்டு 4வது வீட்டுக்கு போகும்போது பெரும் கூட்டம் அமர்ந்திருந்தது. ஒரு மூலையிலே ஒரு சகோதரி தலைகளிலிருந்து உட்கார்ந்திருந்தார். பக்கத்திலே ஒரு குழந்தையும் இருந்தது. அந்த மீனவர்கள் சொன்னார்கள், இவர் கணவனை கண்ட விதமாக வெட்டி போட்டுவிட்டு போய்விட்டான். அவன் தேவாலயத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்வதற்கு தன் மனைவி அழைத்துக் கொண்டு போகும்போது சொன்னான், போன வாரம் இலங்கை கடற்படையினர் கிரிக்கெட் மேட்ச் இந்தியாவுக்கும் எங்கள் நாட்டுக்கும் தான் நடக்க போகிறது. அதிலே தப்பித்தவரை எங்கள் நாடு இலங்கை தோற்று விடுவானால் உங்களை கடலிலேயே வெட்டி கொண்டு விடுவோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். இப்பொழுது இலங்கை தோற்றுவிட்டது. ஆனாலும் நான் இன்று மீன்பிடிக்க செல்கிறேன். ஒருவேளை நான் உயிரோடு வருவேனா எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு போனான். அதே போல அந்த 4 மீனவர்களையும் கொன்று கடலிலே மிதக்க விட்டார்கள் இலங்கை கடற்படையினர். ஆகவே நான் அப்படி அந்த காலத்தில் அந்த கொடூரமான துயரத்துக்கு ஆளான அந்த பிள்ளைக்கு எல்லோரிடமும் வாங்குகிற கட்டணத்தை என்னிடம் வாங்காமல்
தமிழ்நாட்டிலே சேர்ந்த அன்வர் ராஜா என் கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அதிக கட்டணம் வாங்காமல் குறைந்த கட்டணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணுக்கு ட்ரைனிங் ஸ்கூலிலே படிப்பதற்கு இடம் கொடுத்தார். நான் இதை குறிப்பிட காரணம், என் இயக்கத்தின் தோழர்கள் எங்கும் தலைகிழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே நான் ஒவ்வொரு போராட்டத்திலும் முடிவுகள் மேற்கொள்ளுகிறேன். என்னை பொறுத்தமட்டில் இந்த முல்லை பெரியாரை பாதுகாக்க நீதிமன்றத்திலே 3 நீதிபதிகள், டக்கர் சபர்வால் பாலசுப்ரமணியம் ஆகிய 3 நீதிபதிகள் முல்லை பெரியாரில் அணையை முதலாக அவர்கள் கட்டி எழுப்புகிற போது 1895 ஆண்டிலே அதற்கு தொடக்க விழா நடந்த போது என்ன சொன்னார்கள்? 52 அடி உயரம் தண்ணீர் தேக்கிக் கொள்ளலாம், அதற்கு எந்த மறுப்பும் யாரும் செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்தார்கள். அந்த 3 பேர் தீர்ப்பை எதிர்த்து கேரளம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு படையெடுத்தது. இந்த முல்லை பெரியார் அணை, வெள்ளிக்கு அணை உடைந்து போகும், இங்கே 5 மாவட்டங்கள் அழிந்து போகும் என்று அவர்கள் சொன்னபோது நான் இதே தேதியிலே கூட்டம் போட்டு பேசினேன். கடல் மட்டத்திலே இருந்து 1259 அடி உயரத்தில் தான் இந்த வெள்ளிக்கு அணை இருக்கிறது. இவர்கள் சொல்லுகிற மாவட்டங்கள் 1350 அடி 1400 அடிக்கு மேல் உயரத்தில் இருக்கிறது. அணை உடைந்தால் வெள்ளம் கீழ் நோக்கி பாயுமே தவிர மேல் நோக்கி ஆகாய விமானம் போல மேல் நோக்கி செல்லுமா என்று கேட்டவன் தான். அதற்கு பிறகு அவர்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது லோதா தலைமையிலே 136 அடியை 142 அடியாக பின்னர் உயர்த்திக் கொள்ளலாம். பேபி அணையை கட்டி முடித்தபின் பின்னர் 145 அடிக்கு உயர்த்தலாம். அதன் பின்னர் மீண்டும் பழைய நிலைக்கு 152 அடி வரை உயர்த்திக் கொள்ளலாம் என்று சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி லோதா தலைமையிலான 5 நீதிபதிகள் குழு அறிக்கை விட்டது, தீர்ப்பளித்தது. நான் சொல்லுகிறேன் நடுநிலையாளர்களே, கேரள மாநிலம் என்ன செய்தது தெரியுமா? சட்டமன்றத்தை உடனே கூட்டியது. அச்சுதானந்தன் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே அவர்கள் என்ன மசோதா நிறைவேற்றினார்கள் தெரியுமா? இந்த கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீர்த்தேக்கத்தையும் எந்த ஒரு அணைக்கட்டையும் நாங்கள் விரிவாக்கலாம், உடைக்கலாம், தரைமட்டம் ஆக்கலாம். அதை இந்தியாவில் உள்ள எந்த சிவில் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் உட்பட எந்த கோர்ட்டும் அதை விசாரிக்க முடியாது. இப்படி ஒரு மாநில சட்டமன்ற மசோதா நிறைவேற்றுகிறது, மறுநாள் ஆளுநர் கையெழுத்திடுகிறார். நான் எல்லா இடங்களிலும் கேட்டேன். ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை காலில் போட்டு விதித்துவிட்டு எங்களுடைய மசோதாவின் எதிராக எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது என்று கேரள சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது, மசோதா நிறைவேற்றி இருக்கிறது என்று நான் கேட்டதுண்டு. ஆனால் இந்த வெள்ளிக்கு அணை 136 அடிக்கு கொண்டு வரப்பட்டதற்கு என்ன காரணம்? அவர்கள் அங்கே திருவனந்தபுரத்திலே ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் கழகம், கேரள முதலமைச்சர், இடையிலே கே.டி. தாமஸ் அந்த அணையை பார்வையிட சென்றவர், அவர் முன்னிலையில் ஒப்பந்தம் கொண்டார்கள். வருத்தப்படக்கூடாது, உண்மையை சொல்வதற்காக 152 அடி உயரத்தை 136 குறைத்துக் கொள்ளலாம். இந்த ஒப்பந்தத்திலே தமிழ்நாடு முதலமைச்சரும் கேரள முதலமைச்சரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். நீர்ப்பாசன அமைச்சராக இருந்த பெரியகுளம் தண்டுப்பாளையம் ராஜா முகமது என்னோடு கல்லூரியிலே டிபேட்டிங் டீமிலே கல்லூரி சொற்பொழிவாளர்கள் குழுவிலே நானும் ராஜா முகமதும் இடம்பெற்றிருந்தோம். இன்னும் என் கலிங்கப்பட்டி வீட்டிலே நானும் அவரும் அந்த விருதுகளோடு இருக்கிற புகைப்படத்தை தான் வீட்டு வாசலிலே மாட்டி வைத்திருக்கிறேன். அவர் கையெழுத்திட அழைத்த போது வெளியே போய்விட்டார்.
நான் கையெழுத்திட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டார். முதலமைச்சருக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. எங்கே போனார் அந்த மந்திரி என்று. அவருக்கு சற்று உடல்நலம் இல்லையாம். ஆகவே அவசரமாக போகிறேன் என்று வெளியே போய்விட்டார். இப்படி அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த முடிவின்படி 136 அடிக்கு குறைக்கப்பட்டது. ஆனால் 2,17,000 ஏக்கர் பாசன வசதி பெற்றுக் கொண்டிருந்த முல்லை பெரியாறு அணையால் பயன்பட்டுக் கொண்டிருந்த இந்த தென்னாடு 80,000 ஏக்கரை தான் பாசனம் செய்ய முடியும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டது. 55,000 கோடி ஆண்டுதோறும் வருமானத்தை இழந்தது தமிழ்நாடு. ஆகவே இந்த முல்லை பெரியாறு அணை உங்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, 17 வாய்க்கால்களை அவர் அமைத்து 17 கால்வாய்களை அமைப்பதற்கு முன்பு அணை கட்டுவதற்காக அடர்ந்த காடுகளுக்குள்ளே சென்ற போது சீறி வரும் மிருகங்கள் உண்டு, பாய்ந்து வரும் விலங்குகள் உண்டு. அதை தடுப்பதற்கு அணை வெட்டி அங்கத்தேவரும் காடு வெட்டி கருப்பத்தேவரும் 2 இரட்டை குழல் துப்பாக்கிகளை உடன் கொண்டு வர வெள்ளிக்கு உள்ளே போய்கொண்டே இருந்தார். லண்டனிலே இருந்து 13 பொறியாளர்களை அழைத்துக் கொண்டு வந்து இந்த அணை கட்டுவதற்கு தங்க வைத்த நேரத்தில் ஒரு பொறியாளர்களுடைய 9 வயது சிறுமி அணை கட்டுகிற இடத்தை வேடிக்கை பார்த்து அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு பாறாங்கல் சிதறி வந்து தலையிலே விழுந்து அந்த சிறுமி அந்த இடத்திலேயே தலை நசுக்கி இறந்து போனார். இந்த தியாகத்தை செய்தது பிரிட்டிஷிலே இருந்து வந்த ஒரு பொறியாளர்களுடைய குடும்பம். ஆகவே எத்தனை பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், எத்தனை உயிர்கள் வடிந்திருக்கின்றன. அதை பெயர்களைத்தான் அப்பாஸ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர்களின் பெயர்களைத்தான் சூட்டியிருக்கிறார். அந்த தியாகிகளின் பெயரைத்தான் சூட்டியிருக்கிறார். அவர்தான் எனக்கு பயிற்சி கொடுத்தார். இது எப்படிப்பட்ட மனிதம் தெரியுமா? உங்கள் பெருமை உங்களுக்கே தெரியாது தோழர்களே. கம்பத்து பெருமை இது வீரம் செறிந்த மனிதம். கம்பமும் கூடலூரும் சுற்றி இருக்கும் ஊர்களும் வீரம் செறிந்தவை. இந்த பகுதியிலே இருந்துதான் அனுமத்தம்பட்டி அழகர்சாமி பொறியாளரும் கோகிலாபுரம் கந்தசாமியும் நாராயணதேவன்பட்டி வழக்கறிஞர் மணியும் என்னோடு மிக நெருக்கமாக பழகியவர்கள். அதையெல்லாம் விட இந்திய எதிர்ப்பு போர்க்களத்தில் சிங்கமாக எழுந்தவன் கூடலூர் ராஜாங்கம். நான் ராஜாங்கத்தை கடற்கரையிலே நாங்கள் உண்டியல் வசூலித்துக் கொண்டிருந்த போது அந்த கடற்கரையிலே நான் காண நேரிட்ட ராஜாங்கம் அவர்களிடம் அவர் சிறைப்படுவதற்கு முன்பு போய் நிதி கேட்ட போது சட்டை பையிலே இருந்த அவ்வளவு பணத்தையும் எடுத்து எங்களுடைய உண்டியலிலே போட்டார் ராஜாங்கம். பின்னர் அவர் இந்திய எதிர்ப்பு போர்க்களத்திலே பலர் வடிவதற்கு போலீசார் தாக்கப்படுவதற்கு ராஜாங்கம் காரணம் என்று சொல்லி அவரை சிறைக்கூடத்திலே வைத்து சித்திரவதை செய்தார்கள். அப்படிப்பட்ட தியாகிகள் உலவிய மனிதம்தான் இந்த கம்பம் பட்டார். இந்த கம்பம் மகருக்கு நான் வருகிற போதெல்லாம் இதை நினைத்து பார்ப்பது சொல்வதற்கு காரணம் உங்களுக்கு ஆபத்து ஒன்றன் மேல் ஒன்றாக வருகிறது. அதனால் தான் நியூட்ரினோ திட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய பொட்டிப்புறம் அம்பரப்பர் மலையை தேர்ந்தெடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ட்ரீம் ப்ராஜெக்ட் இது என்னுடைய கனவு திட்டம் என்று 2 முறை அறிவித்தார். ஆகவே அம்பரப்பர் மலையில் 5 மைல் சுற்றளவு உள்ள அந்த மலையில் உச்சியிலே இருந்து 1 மைல் ஆழத்துக்கு ஆழம் தோண்டி சுரங்கம் வைத்து 3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் 15 மீட்டர் அகலத்திற்கும் 25 மீட்டர் உயரத்திற்கும் ஒரு சுரங்கத்தை அமைத்து அதற்கு டன் டன்னாக வெடிமருந்துகளை கொண்டு வந்து வெடிக்க செய்வது என்று திட்டமிட்டு அத்தனை வெடிமருந்துகளும் வெடிக்குமானால், பாறைகள் உடையுமானால் தேனி மாவட்டத்தின் பல பகுதிகள் கம்பம் உட்பட இடிந்து தகர்ந்து போகும்.
அணையும் உடைந்து போகும், பெண்ணிக்கு அணையும் உடைந்து போகும். இந்த உண்மையை நான் கேரளத்துக்கே சென்று முதலமைச்சர் அச்சுதானந்தன் அவர்களை சந்தித்து, பின்பு முதலமைச்சராக வந்த உமன் சாண்டியை சந்தித்து, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் சந்தித்து, இது இங்கே கொண்டு வருகின்ற நீட் டு நோ திட்டம் will destroy your state Kerala, will destroy your dam Idukki. இது பெரிய ஆபத்து என்று சொன்னபோது அவர்கள் அத்தனை பேரும் என்னை வரவேற்று, இது சரியான நேரம், நீங்கள் சரியான வேலைகளை கொண்டு வந்து கொடுத்தீர்கள், நாங்களும் எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வைகோ என்றால் மறிக்கட்டே 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 வைகோ மறிக்கட்டே என்று குரல் கொடுத்த அதே மலையாள பூமியில் எனக்கு முன்னும் பின்னும் 4 போலீஸ் ஜீப்புகள் பாதுகாப்புக்கு, எங்கே கொச்சியிலே இருந்து திருவனந்தபுரத்துக்கு என்னை அழைத்துக் கொண்டு போனார்கள். நான் உமன் சாண்டியையும் சந்தித்தேன், அச்சுதானந்தனையும் சந்தித்தேன், அங்கே விஞ்ஞானி, அங்கே இருந்த பத்மநாபன் அவர்களை வீட்டில் போய் சந்தித்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் நீட்டினோ பயணத்தை முடித்துக் கொண்டு வந்து பேசுகிறதுக்கு முன்னால் அதே விஞ்ஞானி பத்மநாபன் இங்கே வந்து பேசினார். இந்த நீட்டினோ திட்டம் உங்கள் மாநிலத்தின் பெரும்பகுதியையும் எங்கள் மாநிலத்தின் பெரும்பகுதியையும் அழித்துவிடும் என்று சொன்னார். நான் நீதிமன்றத்தில் வாதிடும் போது சொன்னேன், உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நீதிபதி தமிழ், இது அணுக்கதிர்களை அங்கே இருந்து கொண்டு வந்து அணுக்கழிவுகளை எங்கே போடுவது என்று தெரியாமல் இந்த சுரங்கத்துக்குள்ளே கொண்டு வந்து அணுக்கழிவுகளை போட திட்டமிட்டிருக்கின்றார்கள். அது வெடித்து சிதறமானால் இங்கே 5 மாவட்டங்கள் பெரும் அழிவுக்கு ஆளாக நேரிடும். கேரளத்தில் அங்கே மதிகட்டான் சோலை 2 கிலோமீட்டரிலே இங்கே இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த சோலை முற்றிலும் அழிந்துவிடும். அந்த மலையின் சரிவிலே இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று நீதிமன்றத்திலே நான் வாதிட்டு விட்டு சொன்னேன். வேர்ல்டு ஹெரிடேஜ் பிளேசஸ், வேர்ல்டு ஹெரிடேஜ் இடங்களில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலை வேர்ல்டு ஹெரிடேஜிலே இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒரு துரும்பை கூட யாரும் அசைக்க கூடாது என்று சட்டம் இயற்றியிருக்கிறார்கள் என்பதை நீதிபதிகளிடம் சொன்னபோது சரியான பாயிண்ட் என்று குறித்துக் கொண்டார்கள். அதே போல அவர்கள் தீர்ப்பளிக்கிற போது 2015 ஜனவரி 25ஆம் தேதி நீதிபதிகள் தீர்ப்பளித்தார்கள். இந்த நீட் டு நோ திட்டம் தடை செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழல் ஆய்வுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதியும் கொடுக்கவில்லை. இந்த கட்டத்தில் பூவுலக நண்பர்களின் சகோதரர் சுந்தரராஜன் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு, நான் பேசிக் கொண்டிருப்பது ஆயிற்று மிஸ்டர் மோடி அந்த பயணத்திலே நடத்திவிட்டு வாகன பிரச்சாரம் மீண்டும் மதுரையிலே தொடங்கி கூடலூர் வரையிலே மீண்டும் பிரயாணம் வந்து அரசு நடத்தி கொண்டிருக்கிறாரே, நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி தருகிறாரே, 2026 தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று மணிமகனம் சூழப் போகிறார் என்ற நிறைந்த நம்பிக்கையோடு நான் இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் புலி வில் கயல் பொறித்த கொடியை என் கையில் கொடுத்தார். நான் கட்சி கொடியை கட்டிக் கொண்டு வரவில்லை, நான் கட்சி கொடியை அசைத்துக் கொண்டு வரவில்லை. சேரனும் சோழனும் பாண்டியனும் தங்கள் வெற்றி கொடிகளாக எந்த சின்னங்களை வைத்திருந்தார்களோ அந்த புலிவில் கயல் சின்னத்தை பொறித்த கொடிகளோடு ஊர் ஊராக வந்து அங்கே இருந்து புறப்பட்டு கடைசியாக 2018 மார்ச் 31 முதல் அங்கே புறப்பட்ட போதுதான் எதிரே பனைமர உயரத்துக்கு தளம் எழுந்தது, நெருப்பு எழுந்தது. நான் பதறி போனேன். யார் அந்த பிள்ளை நெருப்பிலே குளிக்கிறவர்? ஓடி சென்று பூமிநாதன் அங்கே இருக்கக்கூடிய விசிட்டிங் கார்டை கொண்டு வந்தார். அவன் சிவகாசி மதிமுக இளைஞரணி துணை செயலாளர் ரவி அச்சகம் நடத்துகிறவர்.
உடனே அவரை அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளவோ போராட்டங்கள் நடத்துறீங்க. ஆனா 4 வரி ஒரு பத்திரிகையில போட மாட்டீங்க. நீங்கள் நாட்டுக்காக உழைக்கிறீர்கள். உங்கள் செய்தியை வெளியிடுவதற்கு ஏடுகள் தயாராக இல்லை. இன்றைக்கும் நீங்கள் நடைபெறும் போகிறீர்கள். இந்த செய்தியும் தேர்ந்தெடுப்பு செய்யப்பட்டுவிடும். நான் தீக்குளித்தால், இந்த காரணத்தை சொல்லி தீக்குளித்தால், நாளைய தினம் உங்கள் நடைபயணத்தை சொல்லி என்னுடைய தீக்குளிப்பையும் பத்திரிகையிலே பிரசுரம் செய்வார்கள் என்பதற்காக தீக்குளித்தேன் என்று சொன்னான். மறுநாள் உயிர் நீத்தான். அவனுடைய உடலை தூக்கிக் கொண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய சுடுகாட்டிலே கொண்டு போய் வைத்துவிட்டு அந்த குடும்பத்து பிள்ளைகளை படிக்க வைத்து 2 பேரையும் பட்டதாரிகளாக்கி அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை ஓரளவு செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த நீட்ரோனுக்காக, இந்த நீட்ரோனோவை தடுப்பதற்காக என் நடைபயணம் மக்கள் மன்றத்துக்கு போய் செல்ல வேண்டும் என்பதற்காக தீக்குளித்த வீர தியாகி சிவகாசி ரவிக்கு என் வீர வணக்கத்தை இந்த நேரத்திலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் வாழ்வாதாரங்களை காப்பதற்காகவே போராடுகிற இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்.